19 ஜூலை 2026. இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு 1.5 ஏக்கர் விற்பனைக்கு தான் வந்திருக்கு. இடம் வந்து காலி இடம். அதாவது தார் ரோட்டு மேலே தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இடம் வந்து ஒரு சூப்பரான இடம். இந்த இடத்துல வந்து ஃப்ரண்டேஜே ஒரு 500 அடி வரும். அந்த மாதிரி நீளமானது. அங்கே பாருங்கள், ஒரு கார் வருது பாருங்க, ஒரு வண்டி வருது. அவ்வளோ தூரத்துக்கு இது இருக்குது. அந்த பக்கம் உழுது போட்டிருக்காங்க பாருங்கள், அது வரைக்கும் இருக்குது. இங்கேருந்து இப்போ நான் நிற்கிறதுலேருந்து அவ்வளோ தூரம் நமக்கு இருக்குது. மொத்தம் வந்து 1.5 ஏக்கர் தான் இருக்குது. 4 குண்டாக பிரிச்சுருக்காங்க. 4 குண்டாக பிரிச்சுருக்காங்கன்னா வேறு இதில் இபி சர்வீஸு, கிணறு, போர்வெல்லு எதுவுமே கிடையாது. 1.5 ஏக்கருமே இந்த மாதிரி தரிசு நிலம் தான். அப்பப்போ புஞ்ச விவசாயம் பண்ணுவாங்க. பாருங்கள், தார் ரோட்டு மேலே தான் வந்திருக்கு. இது வந்து நம்ம பக்கத்தில் தான், காட் ரோட்டில் இருந்து ஒரு எலுவனம்பட்டின்னு ஒரு 4 கிலோமீட்டர் வரும். எலுவனம்பட்டியிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துல வந்து நல்ல தண்ணி வசதி இருக்குது. அதனால் தண்ணி இருக்கிறதுனால நல்ல குடிக்கக்கூடிய தண்ணி தான் பூராமே. போர் போட்டோம்னாக்கா ஒரு 200 அடியிலேயே நல்ல தண்ணி வந்துடும் குடிக்கிற அளவுக்கு. நம்ம பூரா விவசாயம் பண்ணணுன்னா ஒரு 500 அடி போட்டுக்கணும். 500 அடி போட்டாலே நல்லா சூப்பரான தண்ணி கிடைக்கும். மண் வந்து சுத்தமான செம்மண் பூமி தான். இந்த பாருங்கள், இதுக்கு மேலேயே ஒரு இபி லைன் வர போகுது. இது இபி லைன் இங்கே ரோடை ஒட்டி போகுது. அழகாக இதிலேருந்து நம்ம சர்வீஸ் தக்கலில் எடுத்துக்கலாம். வணக்கம் நண்பர்களே, வத்தலக்குண்டிலேருந்து வதிலே இன்பட்டக். நம்மக்கிட்ட வந்து இப்போ ஒரு 1.5 ஏக்கர் தான் தார் ரோட்டு மேலே விற்பனைக்கு வந்திருக்கு. இடம் சூப்பரான இடம். போர் போட்டோம்னாக்க நல்லா தண்ணி வந்துடும். விவசாயம் பண்ணிக்கலாம், ஒரு கமர்ஷியலுக்கும் பக்கத்தில் வச்சுக்கலாம். ஏன்டா தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கிறதுனால நம்ம கமர்ஷியலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடம் வந்து மொத்தம் 1.5 ஏக்கர் தான் இருக்குது. ஒரு ஏக்கர் வந்து 25 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நம்ம அதே ரேட்டுக்கு வாங்க வேண்டியதில் குறைச்சி வாங்கிக்கலாம். மண் வந்து செம்மண் பூமி தான். ஒரு 4 குண்டாக பிரித்து 1.5 ஏக்கர் வச்சுருக்காங்க. நம்ம ஒரு போரு ஏதாவது போட்டோம்னாக்கா நல்ல தண்ணி வசதி கிடச்சிரும். இங்கேருந்து கொடைக்கானல் காட் ரோடுன்னு சொல்லுவாங்க. கொடைக்கானல் போகிற இடத்துக்கு இந்த மெயின் என்ஹெச்லேருந்து கட்டாயி அப்படியே போகிற இடத்துக்கு பேர் தான் காட் ரோடு. கொடைக்கானல் போகிற இடத்துக்கு காட் ரோட்டிலேருந்து இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தூரம் தான். அதனால் நம்ம கொடைக்கானல்லேருந்து போயிட்டு ஏதாவது வந்தோம்னாக்கா இது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி பண்ணிக்கலாம். அழகாக ஒரு வீடு இதுக்கு கட்டிட்டு விவசாயம் பண்ணிக்கலாம். இடம் 1.5 ஏக்கர் சூப்பரான இடம். போதுமான அளவுக்கு இருக்குது. தார் ரோட்டு மேலே இருந்துச்சுனாக்கவே இந்த ரேட்டில் தான் எல்லாரும் கொடுப்பாங்க. நம்ம இதை விட கம்மியாகலாம் தார் ரோட்டு மேலே எதிர்பார்க்க முடியாது. அதனால் ஒரு சூப்பரான செம்மண் பூமி. சர்வீஸு பக்கத்துலேயே லைனும் போகுது. உடனே எடுத்துக்கலாம். இடத்துக்கு வந்து ரேட் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து வர சொல்லுங்கள், பார்த்துக்கலாம், இடம் உடனே முடிக்கிற மாதிரி இருந்தால் குறைச்சி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க விற்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்ததுனால கண்டிப்பாக இது நம்ம வாங்குகிற லெவலில் தான் இருக்கும். பக்கத்தில் விசாரித்தாலும் இதே ரேட்டுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தார் ரோட்டு மேலே இப்போ இடம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். தார் ரோட்டு மேலே நமக்கு கிடச்சிருக்கு. அதனால் இது வந்து 2வது சர்வீஸு இதுக்கெல்லாம் பக்கத்துலேயே இருக்கிறதுனால எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் சுத்தமான செம்மண் பூமி. தண்ணி போர் போட்டோம்னாக்கா நல்ல தண்ணி குடிக்கிற, நம்ம அப்படியே குடிக்கலாம். மினரல் வாட்டர் மாரி தான் இருக்கும் தண்ணி. அந்த மாதிரி நல்லா சுத்தமான உப்பு தண்ணியெல்லாம் கிடையாது, நல்ல தண்ணி தான். அதனால் நமக்கு பிடிச்சிக்கிச்சுனாக்கா இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். பிடிச்சிக்கிச்சுனாக்கா ரேட்டு பேசி வாங்கிக்கலாம். நிலத்துக்குள்ளே வந்து சுத்தமான செம்மண் பூமினால் ஒரு சின்ன சின்ன உருட்டுக்கல் இருந்துச்சு. அதெல்லாம் உருட்டி கொண்டு போய் ஒரு ஓரத்தில் வச்சுட்டாங்க. இப்போ உள்ளுக்குள்ளே பூமிகளை வந்து எந்த கல்லுமே கிடையாது. சுத்தமான செம்மண் பூமியாக இருக்குது. எந்த விவசாயம் போட்டாலும் செம்மண் பூமிக்கு சூப்பராக வரும். அது தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல இடம். அங்கே பாருங்கள், அங்கே டவர் லைன் தெரியுது பாருங்கள். அது வந்து அந்த ரோட்டு கங்கில் தான் ஊண்டியிருக்காங்க. அதனால் நிலத்துக்குள்ளே எல்லாம் வரல. நம்ம உடனே சர்வீஸ் எடுக்கணும்னா அந்த இதில் இருந்து எடுத்துக்கலாம். பக்கத்தில் பாருங்கள், சுத்துக்க மலை தான் இருக்குது. அந்த சின்ன மலை இருக்குது பாருங்கள். அதனால் இங்கே தண்ணி வசதி நல்லா கிடைக்கிது. அந்த பக்கம் இந்த பக்கம் மலை தான் இருக்குது. கொஞ்சம் மேடு. இது மேடுனாலும் நம்ம போர் போட்டால் உடனே தண்ணி கிடைக்கிற மாதிரி தான் நல்லா இருக்குது. செம்மண் பூமி, சுத்தமான செம்மண். பாருங்கள், மண் வந்து இன்னும் ஆழமாக இருக்குது. அதே மாதிரிக்கு நம்ம எந்த பில்டிங் கட்டணும்னாலும் உடனே அடியில் வந்து நல்ல பாறை சட்டு வந்துடும். நல்ல சூப்பரான ஒரு இடம் கட்டிக்கலாம். பெரிய பெரிய கல் இருந்ததெல்லாம் உருட்டி அந்த வரப்பு மேலே ஊண்டி வச்சிட்டாங்க. இன்னும் நம்ம உள்ளே வந்து கல்லெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. ஏன்டா இப்போ பெர்மனண்ட்டாக இப்போ தொடர்ந்து விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே கல் பாருங்கள், அந்த ஓரத்தில் எல்லாம் உருட்டி பெரிய கல்லாக இருந்ததெல்லாம் கொண்டு போய் அங்கே தனியாக வச்சுட்டாங்க. உருட்டு கல்லாம் இப்போ உள்ளே இல்லை. ஆனால் நிறையா இருந்துச்சு. உருட்டு கல்லாம் உருட்டிட்டு போய் தான் அந்த வரப்பில் வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம அந்த கல்லெல்லாம் உடைச்சி நம்ம பில்டிங் எதுவும் வீடு, சின்ன வீடு கட்டடத்திலே கட்டணும்னாலும் இந்த கல்லே நம்ம வச்சு கட்டிக்கலாம். இடம் வந்து சுத்தமான செம்மண் பூமி தான்.
வந்து நேரடியாக பார்த்தா உங்களுக்கு தெரியும். வீடியோவிலையும் பாருங்கள். நேரடியாக வந்து பார்த்தா இன்னும் இதை விட வீடியோவில் இருக்கிறத விட இன்னும் நல்லாயிருக்கும். டவர் லைன் மேலே போகுது பாருங்க. 4 தான், 4 லைன் தான் போகுது. நம்ம மாற்றணும்னாலும் மாற்றிக்கலாம். நம்ம இடத்துக்குள்ளே வரல, அது வந்து ரோட்டில் தான் வருது. அதனால் நம்ம இடத்துக்குள்ளே வராதனால நல்லா அங்கே பக்கத்தில் இருக்கிறதுலேருந்தே நம்ம சர்வீஸ் எடுத்துக்கலாம். அந்த தெரியுது பாருங்கள், டவர் லைன் தெரியுது பாருங்கள். அது 4 தான். நான் 4 லைன் தான். நம்ம உடனே எடுக்கணும்னாலும் தக்கல்ல எடுத்துக்கலாம், விவசாயத்துக்கு எடுத்துக்கலாம், இல்லை கமர்ஷியலுக்கு வேணும்னாலும் உடனே நம்ம சர்வீஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிக்கிச்சுனாக்கா இடத்த பார்க்குறோம்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லணும். முன்னாடி வந்து முதல் நாள் வந்து ஈவினிங்குள்ளே நீங்கள் சொல்லிட்டீங்களாக்கா அடுத்த நாள் நான் ஃப்ரீயாக இருக்குமா இல்லையான்றது ஒரு தெரிஞ்சிடும். நான் இல்லைன்னாலும் வேறு யாராவது ஒருத்தர் உங்களுக்கு இடத்த காட்டுவாங்க. இடத்த காட்டிட்டு நம்ம உடனே இது இடம் பிடிச்சிக்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் அன்றைக்கே கூட ரேட் பேசலாம். நீங்கள் உடனே எப்படி வர்றீங்கன்ற விஷயத்த சொல்லிட்டீங்களாக்கா இடம் பிடிச்சிக்கிடுச்சுன்னா ரேட் பேசலாம்டா, நாங்கள் ஏற்கனவே ஓனர்கிட்ட சொல்லி வச்சுருவோம், அவங்க இங்கேயே இருப்பாங்க. உடனே இடம் பிடிச்சிக்கிடுச்சுனாக்கா ரேட் பேசிவிட்டு ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டோம்னாக்கா அடுத்து நம்ம ஈசி இதுகள்லாம் நம்ம பார்க்குறதுக்கு சரியாக இருக்கும். இடம் வந்து ரொம்ப அதிகம் இல்லை, 1.5 ஏக்கர் தான் இருக்குது. நமக்கு உண்மையிலே ஒரு கைக்கு அடக்கமான சொத்து. அது தார் ரோட்டு மேலே வேணும்ன்ற நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் உண்மையிலே சூப்பராக அமையும். பிடிச்சிருந்துச்சுனாக்கா கான்டாக்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.